படம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. தமிழ பத்தி இம்பார்ட்டன்ஸா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சுண்ணா இந்த இப்போ சுற்றி நம்ம தமிழில் பார்க்குறோன்னா அந்த காலத்தில் அவங்க செஞ்ச போராட்டம் அந்த இதுதான் இருந்துச்சு. தமிழ்னா தமிழ் மக்கள் மட்டும் போராடல, சுற்றி இருக்க ஆந்திரா, தெலுங்கு, கன்னடா எல்லாமே போராடிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ஒரு ஸ்டோரி இருக்குது. கடைசியில் அந்த 5 நிமிஷம் சொல்லுவாங்க. அது ட்ரூ ஸ்டோரின்னு வந்திருக்கு. அதை மறக்காமல் பார்த்துருப்பாங்க. அண்ணன் ஜெயிச்சிட்டாரு. பல தடைகளை தாண்டியும் அண்ணன் வந்து ஒரு உச்சத்தை அடைஞ்சிட்டாரு. நல்ல ஒரு பொங்கலாகவும் அதே போல் 2026 ஃபஸ்ட்டு வருஷமே ஃபஸ்ட்டு மாதத்தில் நல்ல தெளிவான படத்தை கொடுத்துட்டாரு. இந்த வருடம் வெற்றியின் வருடம் தான் அண்ணனுக்கு. நல்லா இருந்துச்சு. படம் நிறைய கூஸ்பம் மூமெண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப அந்த சினிமாட்டோகிராஃபிலாம் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லோரோட ஆக்டிங்குமே ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னா எந்த கதையும் கேட்காதீங்க. படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக தேட்டரில் வந்து ஒன் டைமாவது பாருங்கள். ஃபேமிலியோட வாங்க, கிட்ஸோட வாங்க. எல்லாருமே அந்த 1965 என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. இந்த காலத்து குழந்தைங்க நம்ம தமிழை எப்படி வந்து வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த காலத்து கிட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த படம். வந்து பக்காவாக இருந்துச்சு. ஒரு FDFS பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஒர்த்தான படம். இந்த வருஷத்தோட தேட்டர் போய் பார்த்த ஃபஸ்ட்டு படமே ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் லேக் எதுவுமே இல்லாமல் ஒரு பக்காவான ஒரு ஃபேமிலி படமாக இருந்துச்சு. தமிழ் மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். ஒரு தமிழ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஆல் த லாங்குவேஜ், சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு யூனிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கிற படம். சூப்பர். எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஒர்த்தான படம்.